முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இதில் லாஸ்ட்டில் ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காக தான். ஒருவேளை உங்களுக்கு நாங்கள் இந்த ட்ராவல் இந்த மாதிரி நான் ஜாலியாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்க பிடிக்கலனா கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக போயிடுங்க. கடைசியாக கன்னியாகுமரிக்கு போனதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து போகலாம். இந்த vlog நான் போடுறதுக்கு முக்கிய காரணமே இந்த பாட்டுக்காக மட்டும்தான் நான் இந்த vlog-ஏ போடுறேன். நான் கார் வாங்கினதாக இருக்கட்டும், இல்லைன்னா எனக்கு நடந்த எல்லா நல்ல விஷயங்களும் எடுத்துக்கோங்களேன். எதில் நீங்கள் பொறாமப்படலைனாலும் அதே மாதிரி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 13 வருஷம் அப்படியே தள்ளி போயிடுச்சு. இப்படி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சில கேர்ள்ஸும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்காது. எங்கள் வீட்டிலலாம் கஷ்டப்பட்டு பெர்மிஷன் கேட்டிருக்கோம். இதே மாதிரி தனாக்கா போகணுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அலோ பண்ணுவீங்களா? ஜாலியாக முடிச்சிட்டானே. நாங்கள் நினச்சோம் எப்படியுமே பிளான் நிறைய சொதப்போம். வந்தது வேஸ்ட்டு. சாப்பிட போகலான்ட்டு போனோம். சாப்பிட போன இடம் எங்களுக்கு ரொம்பவே, உங்கள் மனைவிட்டையும் நீங்கள் இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டுக்கலாம், அவங்க அலோவ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ட்ரிப்பு போனோம்னா நம்ம எவ்வளோ ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் அங்கேருந்து கன்னியாகுமரி கிளம்பணும். அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக அவங்கள மறுபடியும் பார்த்தோம். அவங்க வந்து நான் தான் சொன்னல கர்த்தரோட கிருபையில் நான் போன உடனே அவங்க கையில் ஒரு குழந்தை இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு தூக்கணும் போல ஆசையாயிடுச்சு. உடனே நான் தூக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்ததுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இப்போ அடுத்தது சீக்கிரமே நானும் ஒரு குழந்தைய கையில் தாங்க போகிறேன். என்னடா இப்படி. எனக்கு ரொம்ப மனதை ரணமாக்கிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாருக்கும் வணக்கம். இந்த vlog ரொம்ப 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 ஸ்பெஷலான vlog. இது வரைக்கும் நான் கார் வாங்கினதாக இருக்கட்டும், இல்லைன்னா எனக்கு நடந்த எல்லா நல்ல விஷயங்களும் எடுத்துக்கோங்களேன். எதில் நீங்கள் பொறாமப்படலைனாலும், உங்களுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகலைனாலும், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஜெலஸ் ஆகும். அப்படியாப்பட்ட வீடியோ. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போடுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்குலாம் தெரியும். அதுவும் ஒய்ஃபோட பர்மிஷனோட போகிறது எவ்வளோ பெரிய வரம் அப்படின்னு கல்யாணம் முடிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அந்த வரம் கிடச்சிச்சு. நான் வந்து 2013 ஸ்கூல் முடித்தேன். அப்போலேருந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏதாவது வெளில போகணும், ட்ரிப் போகணும், இல்லை ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேயே ஓல்டு ஸ்டூடெண்ட் மீட்டிங்லாம் ட்ரை பண்ணோம். ஆனால் எங்கள் ஹாலில் அது அமையவே இல்லை. ஃபைனலாக சரி அதுதான் அமையலை, வேறு எங்கேயாவது ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். உங்களுக்கே தெரியும், அப்படி ட்ரிப்பு போகணுன்னு பிளான் பண்ணாலே எல்லாருமே ஏதாச்சும் ஒர்க்கில் எங்கெங்கேயாச்சும் இருப்பாங்க. அதனால எல்லாராலையும் வர முடியாது. அதே மாதிரி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 13 வருஷம் அப்படியே தள்ளி போயிடுச்சு. சரி இவங்க எல்லாரையும் நம்பிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ரெடியாக இருக்காங்களோ அவங்க மட்டும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போனோம். இப்படி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சில கேர்ள்ஸும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முக்கியமாக கேர்ள்ஸ்லாம் சொன்னது என்னன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்காது, எங்கள் வீட்டிலலாம் கஷ்டப்பட்டு பெர்மிஷன் கேட்டிருக்கோம், அதனால நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ கேர்ள்ஸ் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் நம்ம ரொம்ப தூரமும் போக முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி பெரிய விஷயம் என்னன்னா, கேர்ள்ஸும் ட்ரிப்புக்கு வராங்கன்னா நாங்களே வந்து முதல்ல வீட்டில் பெர்மிஷன் கேட்க முடியாது. கிரிக்கெட் ஆட அனுமதிக்கிறதே பெரிய விஷயம். டூரு நான் எப்படி கேட்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருந்தேன். எங்கள் கூட்டத்தில் ஒரு 2-3 பேருக்கு தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் 2-3 பேருமே கல்யாண பர்மிஷன் கேட்கறது ரொம்ப கஷ்டம். நான்லாம் தானா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டா. ஸோ நம்ம சொல்லிடலாம், நம்ம ஊருக்கு வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்புறமா முடியலன்னா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வந்தது எல்லாமே. அந்த சர்ப்ரைஸ் வீடியோ கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்தால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எனக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டு வந்து தனாட்ட கால் பண்ணி பெர்மிஷன் கேட்டிருக்கான். அவளும் ஓகே சொல்லிட்டான்னு சொன்னான். நான் நேரில் வந்து கேட்குறேன், போயிட்டு வாப்பான்ட்டான். எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு. தனாவோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருந்தாங்க. தனாவோட ஃப்ரெண்டு நீங்கள் அந்த சர்ப்ரைஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, விஷ்ணுன்னு சொல்லிட்டு. அவங்க இங்கே வந்திருந்ததுனால ஒரு வேளை அலோவ் பண்ணிட்டாலும் தெரியல. எப்படியா இருந்தாலும் அலோவ் பண்ணுறதே பெரிய விஷயம். டாட்டாலாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டா. யாராவது இப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகிறதுக்கு எந்த பொண்டாட்டியாவது இப்படி டாட்டா சொல்லுவாங்களா?
இப்படி கல்யாணம் ஆயிருக்கவங்க ஸ்கூலில் படித்தவங்க கல்யாணம் ஆயிருக்கிறவங்க எல்லாருமே கப்பலாகவும் ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ அடுத்ததாக நிறைய பேரோட கேள்வி என்ன வரும்னா, இதே மாதிரி தனாக்கா போகணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அலோ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ அதனால சொல்கிறேன், அடுத்தது கப்பலாக போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அது கண்டிப்பாக நான் தனாவையும் கூட்டிகிட்டு போவேன். இஃப் சப்போஸ் அவள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக நான் அலோவ் பண்ணுவேன். ஸோ இந்த விளாக் வந்து உங்கள் மனைவிட்டையும் நீங்கள் இந்த மாதிரி பர்மிஷன் கேட்டுக்கலாம், அவங்க அலோவ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ட்ரிப்பு போனோம்னா நம்ம எவ்வளோ ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிறத காட்டுற விதமாக அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அழுத்துக்கு மாப்பிள நான் தான் ஃபர்ஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கேன், அது எவ்வளோ பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நினைச்ச மாதிரி மீன் மட்டும் இல்லையோ, ஒருத்தனி கருவாடாவும். ஸோ தனாவோட பெர்மிஷனோட நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு கிளம்புனோம். இந்த ட்ரிப்பை பற்றி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போகணுன்னு முடிவு பண்ணும்போது கேர்ள்ஸ்லாம் வர்றதுனால நம்ம போய் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரியான லாங்கான டிஸ்டன்ஸுக்கு போக முடியாது அப்படின்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டே புரிஞ்சிருச்சு. அதனால பக்கத்தில் எங்கே என்ன இருக்கோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறது கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரிக்கு போயிடலாம், கன்னியாகுமரியில் நிறைய சுற்றி பார்க்குற இடங்கள்லாம் இருக்குது, அதனால கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கன்னியாகுமரி பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு தானே ஃபஸ்ட் டைமாக இங்கே தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். வெளியிலலாம் பார்க்க, ஆனால் சென்னை ஏர்போர்ட்டோட இதுதானே சூப்பராக இருக்குது. தூத்துக்குடி தான் பெருசு. வந்திருக்க கேர்ள்ஸை வந்து நாங்கள் வீடியோவில் காட்டலை, ஏன்னா அவங்களோட சேஃப்டிக்காக தான். அவங்களும் வீடியோவில் வர்றதுல விருப்பப்படலை, அதனால அவங்கள யாரையும் காட்டலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் எங்கள் பசங்கள்லேயே எங்கள்கிட்டயே ஒரு 2-3 பேர்கிட்ட கார் இருக்குது. ஆனால் யாருமே ஓன் காரை எடுத்துகிட்டு வர வேணாம், கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே பணம் கலெக்ட் பண்ணி வேறு கார் பிடிச்சி வாடகைக்கு பிடிச்சே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். யாருக்கும் எந்த சங்கடமும் வேண்டாம் அப்படிங்கிறதுனால. அதனால முந்தின நாளே கார் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வந்து கேப்ல ஏறிட்டு தம்பியோட கார்ல ஏறிட்டு மாப்பிள்ளையும் பிக்கப் பண்ணிட்டோம். நம்ப முடியுதா? நம்ம டூர் போறோம் மாப்பிள்ள, நம்ம ட்ரிப்பு போறோம். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 2012ல முடிச்சோமா, 13 முடிச்சோமா? ஜாலியாக முடிச்சிட்டானே தம்பி. 9 வருஷம் கழிச்சு நாங்க ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பா. கடைசியில பாரு, ஏன்டா இதுக்காடா இவ்வளவு பில்டப் பண்ணோன்ற மாதிரி ஆக போகுது. நாங்கள் வேற இங்கே பாரு 24,000 ரூபா டிக்கெட் செலவழிச்சு வந்திருக்கோம்ப்பா இந்த கன்னியாகுமரி போகிறதுக்கு. ஆமாம், டிக்கெட் எவ்வளோங்கிறேன். சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் வந்தாச்சு. வந்துட்டு அந்த தூத்துக்குடியிலேருந்து இந்த கன்னியாகுமரி போகிறதுக்கு சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்டில் வந்திருக்கும் 1.5 மணி நேரம். இப்படி ஆட்கள் நம்மளாக தான் இருப்போம். இந்த இந்த அது எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் ட்ராவலுக்காக 2 மணி நேரம் ஃப்ளைட்டில் வந்துருக்குது. அதுக்காக வாட்சி என்ஜாய் பண்ணிட்டு வரணும். அதுவும் தனா அலோவ் பண்ணியிருக்காங்க, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். தெரியுமா? தெரியும், சொல்லி பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்கேன். போயிட்டு இல்ல, எனக்கு மனசு கேட்கல. கேட்கலையோ? கேட்கற மாதிரி இல்ல, போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். போய் சொல்லணும் இல்ல பாப்ல, நீ போய் சொன்னியா? யாருன்னா எனக்கு யாருல இருக்கா? அப்புறம் அங்கே போனால் கன்னியாகுமரிக்கு தான் போகிறதா இருந்துச்சு. கன்னியாகுமரிக்கு போனால் அங்கே வந்து ஏதோ ஒரு இது சொன்னாங்க, காளியார் அணையோ ஏதோ ஒரு அணையை சொன்னாங்க. அங்கே தான் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி காலையில் நாங்கள் நினச்சோம், எப்படியுமே பிளான் நிறைய சொதப்போம், பொண்ணுங்க வர்றதுக்கு லேட் ஆகிடும், பசங்க எவனாச்சும் ஏதாச்சும் வேலை இருக்குன்னு சொல்லிடுவோம். ஆனால் நினச்ச மாதிரியே கரெக்டாக 5 மணிக்கு கிளம்பிட்டோம். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சுதாகரை தான் ஃபுல்லாக டிரைவ் பண்ணான். சுதாகரை பாராட்டி ஆகணும். நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா ஒரு 3-4 பேர் டிரைவிங் தெரிஞ்சவங்க இருக்கும், எல்லாரும் மாற்றி மாற்றி ஓட்டுறதா இருந்துச்சு. ஆனால் சுதாகர் தான் ஃபுல்லாக டிரைவ் பண்ணான். சன்ரைஸ் பாரு. வர முடியுமா? வரலாம். நாங்க ஏசி காத்து காத்த வருவோம்ல. ஃபர்ஸ்ட் இந்த காளியார் அணை அங்கே போனோம், ஆனால் அங்கே குளிக்க அலோவ் பண்ணல. ஃபர்ஸ்டே ஏமாற்றோம். சரி குளிக்க எங்கே அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு போகிறோம், அங்கேயும் குளிக்க அலோவ் பண்ணல. ஓட்டு ஓட்டு உள்ள ஓட்டு இங்க வந்தா இவ்வளவு தூரம் வந்துட்டு குளிக்க முடியலையாடா.
வந்தது வேஸ்ட். சாரில் அடிக்குது இப்படியே குளிச்சுக்கலாம். என்னடா இது போற இடம்ல அப்படி இருக்கேன்னு யோசிச்சுட்டு அப்புறம் திருப்பர் ரிவர்லயே இன்னொரு இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அப்புறம் தான் அங்கதான் போய் குளிச்சோம். எவ்வளோ ஹிடன் பிளேசஸ் இருக்கு நம்ம பார்க்கவே இல்லை. அப்போ கரெக்டாக இருந்துருக்கா? குளித்தாயிற்று ஒரு வழியா. நான் கூட குளிக்காமையே கூட்டு போயிருவீங்கன்னு நினச்சேன். ஒரு வழியாக குளிச்சிட்டோம். அது வரைக்கும் எங்கேயே வீட்டுக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம். இருந்தா பூமிக்கு இல்லைன்னா சாமிக்கு அழுத்துக்க மாப்பிள. ராமல நேரம் பாலத்துக்கு ஏத்திடல. சாப்பிட போலான்ட்டு போனோம். சாப்பிட போன இடம் எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு தான் சொல்லணும். நாங்கள் மீன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். எப்படி இருக்கு? இதை போட்டு கலக்கி வச்சு திருநெல்வேலியை போட்டு கலக்கிருக்காங்க. எவ்வளோ நேரம்பா வெயிட் பண்ணுறது தம்பி? சைட் டிஷ்க்கு சோறு கொஞ்சம் கையில். இது சைட் டிஷ்ஷா மெயின் டிஷ்ஷான்னு தெரியல. எனக்கு அந்த அரிசியை பார்த்த உடனே எனக்கு சாப்பிட மனசு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குல்ல. எனக்கு அந்த குண்டு அரிசி வந்து சுத்தமாக பிடிக்காது. வீட்லேயே அரிசி கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. இது குண்டு அரிசின்றதுனால எனக்கு சாப்பிட சுத்தமாக இஷ்டம் இல்லை. அப்புறம் மீன் வேற நாங்கள் ஆர்வ கோளாறுல நிறைய வாங்கிட்டோம். ஆனால் பார்த்தா யாராலையுமே சாப்பிட முடியல. ஒரு 30% கூட சாப்பிட்ருக்க மாட்டோம். அதுக்கப்புறமா மாத்தூர் தொட்டிப்பாலம் போனோம். அடுத்ததாக நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய இடம் மாத்தூர் தொட்டிப்பாலம். மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் நாங்கள் நிறைய டைம் போயிருக்கோம். அதனால பெருசாக எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஆனால் அங்கே வந்திருக்கிறதுல நிறைய பேர் புதுசாக வந்திருந்தாங்க. அதனால அவங்க எக்ஸைட் ஆனதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் வழக்கம் போல் அங்கேருந்து ஹைட்டெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே எங்கேன்னு ஓடிட்டு ஆடிட்டு ஜாலியாக இருந்தோம். மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் ரன்னிங் ரேஸ் நடக்குது எங்களுக்கு. நான் தான் ஃபஸ்ட்டாக ஓடிட்டுருக்கேன். மற்றவங்களாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. கால் தட்டி விழுந்தோம்னா சிரிச்சுமே எனக்கு போக வேண்டியதான். அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுன்றப்போ நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். ஸ்கூல் மெமரிஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு வெளில போகிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னொன்று இப்படி மாத்தூர் தொட்டிப்பாலத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே வந்து 90s கிட்ஸோட ஃபேவரட்டான இழந்த வடை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் எப்போவுமே அங்கே மாத்தூர் தொட்டிப்பாலம் போனோம்னா கீழே ஒரு அக்கா கடையில் வடை சாப்பிடுவோம். அங்கேயும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கன்னியாகுமரி கிளம்பணும். கன்னியாகுமரினா சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி கிளம்பணும். ஆனால் எங்கள் ஹாலில் நாங்கள் போகிறதுக்குள்ளே சன்செட்டே ஆயிடுச்சு. நடுவில் இன்னொரு அது ஏதோ தேங்காய்பட்டினம் பீச்சோ ஏதோ ஒரு பீச்சு கூட்டு போனானுங்க. அங்கே போகிறதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாங்கள் அங்கே நிறைய சுற்றி பார்த்தோம். அங்கே ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணோம். நாங்கள் போன உடனே அவங்க பார்த்து பேசினாங்க. இந்த மாதிரி தங்கம் அவங்க கூட எங்கள் ஹாஸ்டல் பொண்ணுங்கள்லாம் பசங்கள்லாம் உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னாங்க. எல்லாம் வெளில போயிடுச்சிங்களே, சரி பரவாயில்ல நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக அவங்கள மறுபடியும் பார்த்தோம். அவங்க வந்து நான் தான் சொன்னல கர்த்தரோட கிருபையில் நான் மறுபடியும் நீ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்ததுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு எமோஷ்னலான மூமெண்ட். அவங்க எங்க போன உடனே அவங்க கையில் ஒரு குழந்தை இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு தூக்கணும் போல ஆசையாயிடுச்சு. உடனே நான் தூக்கிட்டேன். அந்த குழந்தைய வச்சுட்டே அவங்க ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு புரியலன்னா நான் அது என்னன்னு சொல்றேன். எங்கேருந்து மாறீங்க? அம்மா நான் வச்சிருக்கிறது வந்து குஜராத்ல. ஓகே ஓகே. அம்மா இறந்து போன பிள்ளைங்க, அப்பா இறந்து போச்சு, கைவிடப்பட்ட பிள்ளை, பிறந்த குழந்தைகள் வேண்டாம்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படி எல்லாருமே அதுல உள்ளவங்க. 2 வருஷம் இந்த பாப்பா முதல். ஆமா, பிறந்து 3ஆவது நேரத்தில் என் கையில் நான் போன வருஷம் இங்கே இருந்தேன், ஊரில் இருந்தேன். எனக்கு ஜஸ்ட் ஃபோன் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் பிள்ளைய விட்டுட்டாங்க, நாங்கள் உங்கள் ஹோமில் நீங்கள் எடுத்து. புரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இவங்க எல்லாருமே குஜராத்தில் ஆதரவற்ற குழந்தைங்க. குஜராத்தில் இருக்காங்க இவங்க எல்லாருமே. இந்த அக்காவுக்கு வந்து நேட்டிவ் இங்கே தான், திருநெல்வேலி சைடு தான். ஆனால் இவங்க வந்து சின்ன வயசுலேயே பாம்பேயில் போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா குஜராத்தில் இப்போ ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. 35 என் பேர் ஸ்டெல்லா. இந்த ஆசிரமத்தில் வளர்கிற குழந்தைங்க தான் இவங்க எல்லாருமே. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்களோட
ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவங்களோட லுக்காக இருக்கட்டும், அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆசிரமத்தில் வளர்கிற குழந்தை அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அதுக்கு காரணம் அவங்க டூர் வந்திருக்கிறதுனால கூட கொஞ்சம் ரிச்சாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்கள்ட்ட பேசும்போது தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, மனதை ரணமாக்கிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த என் கையில் கொடுத்துருந்த குழந்தையும் வந்து ஆதரவற்ற குழந்தை அப்படின்னாங்க. பிறந்து 3ஆவது நாளே விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்கள் தான் எடுத்து வளர்த்தோம்னாங்க. அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த குழந்தை அதுக்கப்புறமா அவங்க சொல்ல எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அந்த குழந்தை மைண்டே தான் இருக்கு. இப்போ அடுத்தது சீக்கிரமே நானும் ஒரு குழந்தைய கையில் தாங்க போகிறேன். என்னடா இப்படி நான் குழந்தைய விட்டுட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தங்க குழந்தை இல்லாமல் என்னென்ன ஏச்சு பேச்சு வாங்கிட்டு இருக்கோம் சமூகத்துலன்னு தெரியும். நானுமே அந்த ஏச்சு பேச்சு நிறைய வாங்கியிருக்கேன். அதனால அப்படி இருக்கிற டைமில் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு குழந்தை கொடுத்துருக்காங்க, அதை போய் ரோட்டில் போட்டுட்டு போக எப்படி மனசு வருது அப்படின்னு நிறைய கேள்வி எனக்குள்ள. சரி, அதெல்லாத்தையும் தாண்டி இந்த ஆதரவற்ற குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு கிடைச்சிருக்க லைஃப் எவ்வளோ பெருசு அப்படின்னு புரிஞ்சிச்சு. அதை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அவ இப்ப என்ன சொல்றான்னா, எனக்கு மேரேஜ் ஆகல, நான் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒன்னே ஆகும். அவதான் இந்த பிள்ளைங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம வாழ்க்கை கிடைச்ச வாழ்க்கையை நம்ம வந்து நிறைய குறை சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற கஷ்டம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இருக்கிற வாழ்க்கையை கிடைச்ச வாழ்க்கையை நம்ம வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சந்தோஷமா வாழணும்னு கேட்டுக்கிறேன். அதை தாண்டி இந்த குழந்தைக்கு நம்ம வீடியோஸ் பார்க்குற யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்பிளேல தரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம். அவங்க அதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவே ஒருத்தர் இருப்பார், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் 2 மாடி வீடு கட்டுற அளவுக்கு கடவுளை அவங்கள பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உனக்கும் அதே மாதிரி ஹெல்ப் கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி சீக்கிரமே உன்னோட குழந்தைய சுகப்பிரசவத்தில் கையில் ஏந்துவ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பிளஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது நடந்துச்சுனாலும் நான் அவங்களுக்கும் நன்றி சொல்லிப்பேன். அண்ட் நீங்கள் யாராச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி புண்ணியம் எல்லாமே நமக்கு ஒரு நாள் திருப்பி வரும். நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷனோ இல்லை அவங்களுக்காக நான் ப்ரொமோஷன் பண்ணியோ கொடுக்குறதா இல்லை. நான் அங்கே பார்த்த விஷயம், இந்த vlog நான் போடுறதுக்கு முக்கிய காரணமே இந்த பாட்டுக்காக மட்டும்தான் நான் இந்த vlog போடுறேன். இல்லைன்னா அங்கே போனது எல்லாத்தையும் நாங்கள் மெமரிஸாக வச்சுக்கலாம்னு தான் பார்த்தோம். அதனால தான் இத்தனை அப்படிங்க நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதாவது ரீல்ஸ் ஃப்ரேமில் தான் இருக்கும். நான் ரீல்ஸ் ஃப்ரேமில் மெமரிஸ்க்காக தான் எடுத்தேன். ஆனால் இவங்களுக்காக தான் இந்த vlog போட வேண்டியது இருக்கு. ஸோ இது மூலமாக அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடைச்சா, ஒரு குழந்தை படிக்கும், ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும்ல, அப்படி ஒரு நம்பிக்கையில தான். ஸோ நம்ம vlog பார்க்குறவங்களையும் நிறைய பேர் மனிதநேயம் மிக்கவங்க இருப்பீங்க, ஹெல்ப் பண்ணணுன்ற மென்டாலிட்டியில் இருப்பீங்க. அதை அப்படி ஹெல்ப் பண்ணணும்னு மென்டாலிட்டியில் இருக்கவங்க மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. அடுத்த vlog சந்திப்போம். என்றும் ரசிகர்களின் ரசிகனாக.